தஞ்சையை ஆண்ட ராஜராஜ சோழர். பாண்டியர்களையும் அவர்களுக்கு உதவி செய்த இலங்கை மன்னரையும் சேரர்களையும் அடக்கி தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார் ராஜராஜ சோழர். மாலத்தீவுகளையும் லட்சத்தீவுகளையும் தன்னுடைய ஆட்சியின் கீழ் கொண்டு வந்து அரபிய நாடுகளின் வணிக உறவை வளர்த்து கொண்டார். தன்னுடைய தந்தையான சுந்தர சோழரின் மாமன் மகனும் தன்னுடைய மாமனுமான கிழக்கு தெலுங்கு சாளுக்கியருக்கும் மாமனின் பங்காளிக்கும் நடந்த சண்டையில் மாமனுக்கு படையுதவி செய்து வெற்றி பெறச் செய்து தன்னுடைய உறவை மேலும் வலுப்படுத்தி கொண்டார். அவர்களுடைய குடும்பத்தில் இளவரசரான விமலாதித்தனுக்கு தன்னுடைய மகள் குந்தவியை மணம் செய்து கொடுத்து திருமண உறவைகளை மேலும் தொடர்ந்தும் அவர்கள் தங்களுடைய பங்காளிகளான மேலை சாளுக்கியருடன் சேர்ந்து கொள்ளாமல் ராஜதந்திரமாக தடுத்தும் சோழ நாட்டு பாதுகாப்பை வலுப்படுத்தி நாட்டுக்குள் அமைதியை நிலைநாட்டி வலிமையான சோழ பேரரசை உருவாக்கினார் ராஜராஜ சோழர். இவருடைய தந்தையின் காலத்திலேயே சாளுக்கிய ராஜ்யத்தின் தெற்கு பகுதியில் இருந்த வல்லம் என்னும் ராஜ்யத்தின் அரசரும் பெரிய வீரருமான வந்தியத்தேவன் ராஜராஜ சோழரின் சகோதரியான குந்தவையை மணந்திருந்தார். வந்தியத்தேவன் ராஜராஜ சோழ மன்னருக்கு அடுத்தபடியாக அதிகாரமிக்க பதவியில் அவருக்கு துணையாக இருந்தார். மன்னராட்சியாக இருந்தபோதும் ஜனநாயக முறைகளை உள்ளாட்சி நிர்வாகத்தில் நடைமுறைப்படுத்திய மன்னர் ராஜராஜ சோழர்தான். குற்றங்களுக்கு பாரபட்சமின்றி கடுமையான தண்டனை வழங்கி நாட்டில் குற்றங்களை தடுத்தார். அப்பர், சுந்தரர், சம்பந்தர் ஆகியோரின் படைப்புகளை சேகரித்து தொகுக்கச் செய்து திருமுறை கண்ட சோழர் என்று பெயர் பெற்றார். இவர் காலத்தில் வாழ்ந்த கருவூர் சித்தர் மன்னருக்கு நல்ல ஆலோசனைகள் வழங்கிய குருவாக இருந்தார். சாதாரணமாக ஆலயங்களை நிர்மாணித்த மன்னர்கள் தங்கள் பெயர்களைத்தான் கல்வெட்டுகளில் பொறித்து கொள்வார்கள். பாரதத்தின் மிக உயரமான பெரிய கோவிலான பிரகதீஸ்வரர் ஆலயத்தை கட்டிய ராஜராஜ சோழர் ஆலயத்தின் கட்டுமானத்திற்கு உபயமளித்த உதவி புரிந்த அனைவரின் பெயரையும் ஆலயத்தின் சுவர்களில் செதுக்க வைத்தார். ராஜராஜ சோழர் ராஜராஜன் என்ற தன்னுடைய பட்ட பெயரை பெரிய கோவிலை கட்டிய குஞ்சரமல்ல பெருந்தச்சனுக்கு அளித்து கௌரவித்தார். கோவிலின் சுவரில் ஆலயத்தை நிர்மாணித்தவர் குஞ்சரமல்ல ராஜராஜ பெருந்தச்சன் என்று செதுக்க செய்தார். ராஜராஜ சோழர் மன்னர் மட்டுமல்ல, மக்களை நேசித்த மனிதரும் கூட. நன்றி. என்னுடைய ராஜராஜ சோழர் என்னும் மாமனிதன் காணொளி பாருங்கள். வணக்கம்.